நம்ம எவ்வளவு சம்பாதிக்கிறோம் அப்படின்னு கவர்மெண்ட் எப்படி தெரியும்னு நினைக்கிறீங்களா? டீடைல்டா இந்த வீடியோல சொல்றேன். அதுக்கு முன்னாடி 30 டேஸ்ல டாக்ஸ் புரிஞ்சுக்கிற சீரிஸ்ல இன்னைக்கு டே 19 26 ஏஎஸ் அண்ட் ஏஎஸ் சொல்லிட்டு 2 இம்பார்ட்டன்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கு. 26 ஏஎஸ் அப்படிங்கிறது உங்களோட டாக்ஸ் பாஸ்புக் மாதிரி. அதுல உங்களோட பேன் லிங்க் ஆகி இருக்கும். இதுல உங்களோட டிடிஎஸ் டிடக்ஷன் டீடைல்ஸ், நீங்க பே பண்ண அட்வான்ஸ் டாக்ஸஸ், நீங்க பே பண்ண ஹையர் வேல்யூ டிரான்சாக்ஷன்ஸ் அண்ட் நீங்க ப்ரீவியஸ் இயர்ல ஏதாச்சும் ஒரு ரீஃபண்ட் கிளைம் பண்ணிருந்தீங்க அப்படின்னா இந்த எல்லா டீடைல்ஸும் ஃபார்ம் 26 ஏஎஸ்ல இருக்கும். ஏஎஸ் அப்படின்னா ஆனுவல் இன்ஃபர்மேஷன் ஸ்டேட்மெண்ட். இதுல உங்களோட டிடிஎஸ் இருக்கும். அட் தி சேம் டைம் உங்க எல்லா இன்கமோட இன்ஃபர்மேஷன்ஸும் இருக்கும். லைக் நீங்க உங்க டிமேட் அக்கௌண்ட்ல பண்ற பை அண்ட் செல் இந்த மாதிரி எல்லாமே இருக்கும். உங்க சேலரி இன்கம் எவ்வளவு, கிரெடிட் கார்டு டிரான்சாக்ஷன் எவ்வளவு, நீங்க ப்ராப்பர்ட்டி பர்ச்சேஸ் ஆர் செல் பண்ணிருந்தா கூட எல்லாமே இதுல ரிஃப்ளெக்ட் ஆகும். அட் தி சேம் டைம் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்ல லார்ஜ் அமௌண்ட் ஏதாச்சும் வித்ட்ரால் ஆனாலோ இல்ல டெபாசிட் ஆனாலோ இதுல ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ நீங்க ஐடிஆர் ஃபைல் பண்ணும்போது இந்த ஃபார்ம் 26 ஏஎஸ் அண்ட் ஏஎஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ்க்கு எந்த டிஃபரெண்ட்டும் இல்லாம பாத்துக்கோங்க. அண்ட் உங்களுக்கு ஐடிஆர் ஃபைல் பண்ணணும் அப்படின்னா டிஎம் பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன், ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க.